ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்லதும் இந்த மாதம் முடிவதற்குள்ளாகவே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க தான் போகுது. ஆமேன் செல்லமே. எப்போ நல்லது நடக்கும், எப்போ நன்மைகள் பிறக்கும்னு எதிர்பார்த்து காத்திருந்த உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளையெல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த அழகான மாதத்தை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். இந்த மாதம் முடியும் போது உன் மனசில் இருக்க கவலைகளும் உன் மனசில் இருக்க கஷ்டமும் காயமும் அனைத்தும் மறைஞ்சு போக போகுது. நீ அதையெல்லாம் மறக்கிற அளவுக்கு நான் உனக்கான உயர்வை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து தரப்போகிறேன். உனக்கான சரியான நேரத்தை உருவாக்கி நானும் உன் கூடவே இருந்து சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கேன். எப்போதும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும்படி எல்லா இடத்துலையும் பேச கற்றுக்கோ. அதிகமாக பேசக்கூடாது. அதே போல் உன்னை அழைக்காத இடத்துக்கு, கூப்பிடாத இடத்துக்கு நீ போய் நிற்கக்கூடாது. எந்த இடத்துலையும் நீ இருந்தால் தான் அந்த இடம் நல்லா இருக்கும், கலகலப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நீ இருந்தால் தான் எல்லாருக்கும் நல்லதை சொல்லுவேன், நல்லதை செய்வேன், வழிகாட்டியாக இருப்பேன்னு மற்றவங்க நினைக்கிற அளவுக்கு நீ வாழ்க்கையை முக்கியத்துவம் உள்ளதாக மாற்றிக்கோ. எல்லாரும் உன்னை எதிர்பார்த்து தேடி வரக்கூடிய அளவுக்கு உன்னை நீ திறமை உள்ள பிள்ளையாக மாற்றிக்கோ என் செல்லமே. நீ உதவி கேட்டு யாரையும் தேடி போகாம எல்லாரும் உதவி கேட்டு உன்னை தேடி வரும் சூழ்நிலையை உருவாக்கு. அமைதியாக பொறுமையாக நீ இருந்துக்கிட்டே வாழ்க்கையை அழகாக ஜெயிச்சு காட்டணும். இந்த சாயப்பாவும் உன் கூடவே இருந்து நீ போகும் பாதையில் உனக்கு துணையாக வழிகாட்டியாக வரப்போகிறேன். உன் வார்த்தைகளை நீ அளவாக பார்த்து குறைவாக பேசும்போது அதுக்கு சக்தி இருக்கும். அதிகமாக பேசுகிறவங்களே எல்லாம் இந்த உலகம் ஒரு கட்டத்தில் வெறுக்க ஆரம்பிச்சிடும். அவங்க எந்நேரம் ஏதாவது ஒரு விஷயத்தை மணிக்கணக்காக பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு உன்கிட்ட வந்து பேசுகிறதையே குறைக்கிற அளவுக்கு நீ இருக்காதே. வார்த்தைகள் குறைவாக இருக்கும்போது தான் அதற்கு சக்தியும் இருக்கும். உன்கிட்ட வந்து பேசணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. எப்போதும் உன்னுடைய ரகசியத்தையும் உன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் வெளியே யாருக்கும் சொல்லாதே. உன் ரகசியங்களை உன்னாலேயே பத்திரமாக பாதுகாக்க முடியாட்டி அதை கேட்குறவங்க எப்படி அவங்களுக்குள்ளே வச்சுப்பாங்கன்னு யோசிக்கிற? உன் ரகசியங்கள் உனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அது ரகசியம். அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க எந்த விஷயத்தையும் யாருக்கும் சொல்லாதே. உன் பலவீனம் என்னங்கிறதையும் யாருக்கும் காட்டாதே. நீ பேசாத வார்த்தைகள் தான் உன்னை காப்பாற்றும். நீ பேசுகிற வார்த்தைகளுக்கு நீ அடிமையாவாய். அதனால் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் யோசித்து பேசு. எந்த இடத்திலும் உனக்கு நீயே சிக்கலை உருவாக்கிக்க வேண்டாம். எந்த இடத்திலும் நீ யாரு என்னங்கிறத உன் வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுத்தக்கூடாது. நீ யாரு, நீ என்னென்ன செய்வ, எப்படிலாம் உயர்வங்கிறது எல்லாருக்கும் ஒரு புரியாத புதிராகவே இருக்கட்டும். அவசரப்பட்டு எந்த இடத்துலையும் பேசி விடாதே. எந்த இடமா இருந்தாலும் என்ன பேசணுங்கிறத மட்டும் யோசித்து பார்த்து பேசு. நீ அமைதியாக இருந்தாலே உன் பிரச்சனைகளுக்கான ஆகச்சிறந்த தீர்வுகளை நான் கொடுப்பேன். சரியான நேரம் வரும்போது இந்த சாயப்பாவே உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். அமைதியாக மௌனமாக நீ இருந்தாலும் உனக்கான அழகான விஷயங்களை செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். குறைவாக நீ பேசும்போது இன்னும் இன்னும் இந்த உலகம் உன்னை தேடி வந்து உன்கிட்ட கருத்து கேட்பாங்க. உன்னுடைய மதிப்பு அதிகமாகும். அமைதியாக பொறுமையாக உனக்கான செயல்களை சரியாக செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்க தயாராகு. உன்னை பற்றி தெரியாதவங்க, உன்னை புரிஞ்சுக்காதவங்க கூட கூடிய சீக்கிரம் உன்னை தேடி வந்து உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும்படி இந்த சாயப்பா செய்வேன். உன் அமைதியை உனக்கான வெற்றியாக நான் மாற்றி காட்டுறேன் என் செல்லமே. கண்டிப்பாக காலம் மாறும். இந்த சாயப்பா நானே அனைத்தையும் மாற்றி காட்டுறேன். இன்னைக்கு உன்னை விட்டுட்டு போனவங்க எல்லாம் கூடிய சீக்கிரம் உன்னை தேடி வரும் சூழ்நிலையை நான் உருவாக்குறேன். நீ இழந்தது அனைத்தையும் இந்த சாயப்பா பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். கூடிய சீக்கிரமே நீ அழுததுக்கெல்லாம் சேர்த்து உனக்கான அழகான வாழ்க்கையை நான் பதிலாக கொடுக்குறேன். தேவையற்ற விஷயங்களையும் தேவையில்லாமல் நடந்த கடந்த கால நிகழ்வுகளையும் மறந்துடு. எது நல்லதோ, எது உன்னை சந்தோஷப்படுத்துச்சோ அந்த நல்ல நிகழ்வுகளை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. கடந்த காலத்தை கடந்து வந்துடு. ஓம் சாய்ராம்னு சொன்னாலும் சரி, சாய்பாபா சாய்பாபான்னு என் நாமத்தை சொன்னாலும் சரி, அந்த ஒளி அந்த சத்தம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கும்.
இந்த சாயப்பாவை நீ முழுமையாக சரணாகதி அடைஞ்சாலே நானே உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொண்டு வந்து சேர்த்துருவேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது. நீ என் மேலே நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் என்னால் உன் கஷ்டங்களையெல்லாம் சரி செய்ய முடியும். நீயே வேணான்னு ஒதுக்கி வைக்க நினைச்ச விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து பாடாப்படுத்துதேன்னு வருத்தப்படாத. நீ வேணான்னு சொன்ன விஷயங்களை உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சு நீ ஆசைப்படுற விஷயங்கள் அத்தனையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். பல சமயங்களில் நான் உன்னை தாங்கி பிடிச்சி தூக்கி நிறுத்திக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னை தனியாக விடமாட்டேன். உன் கூடவே நான் இருந்து எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுத்துட்றேன். என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லா கஷ்டங்களும் சரியாகிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. நீ ஒருபோதும் நம்பிக்கை விட்டுற வேண்டாம். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி உன் வாழ்க்கையும் வெற்றிக்குரியதாக நான் மாற்ற போகிறேன். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நான் உன் கூடவே இருந்து மிகப்பெரிய வெற்றியை உனக்கானதாக தரப்போகிறேன். உனக்கு தேவையான அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. சில நேரங்களில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட உன் மனசை உடைச்சி சுக்குநூறாக்கி நீ அழுகும்படி செய்து சின்ன சின்ன விஷயங்களுக்காக முதல்ல கவலைப்படுறதையும் கண் கலங்கிறதையும் நிறுத்திக்கோ. நீ பலவீனமான ஆள் கிடையாது. நீ இந்த சாயப்பாவின் பிள்ளை. எதுக்காக உணர்ச்சி வசப்படுற? தோல்விகள் வந்தாலோ அல்லது நீ நினச்சதற்கு மாறாக ஏதாவது நடந்தாலோ உடனே அதுக்காக கலங்கக்கூடாது. எது நடந்தாலும் அதை தாண்டி அதை திருத்தி உனக்கான சரியான பாதையை காட்ட இந்த சாயப்பா இருக்கேன்னு நம்பு. நான் உன் கூட இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாமே நல்ல விதத்திலேயே நடக்கும். என்னை மீறி யாரும் உன்னை துன்பப்படுத்த நான் அனுமதிக்க மாட்டேன். உன் கண்ணீருக்கு காரணமானவர்களும் உன்னை கஷ்டப்படுத்தினவங்களும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நாள் வரும். அவசரப்படாமல் அமைதியாக பொறுமையாக இருந்தினா உனக்கான நியாயத்தை கண்டிப்பாக நான் கிடைக்க செய்வேன். நீதியும் நேர்மையும் நியாயமும் என்னை பொறுத்த வரைக்கும் மிக உயர்ந்த தராசில் வைக்கக்கூடிய விஷயங்கள். உன்னுடைய நேர்மையும் நீதியும் நியாயமும் கண்டிப்பாக சரியானபடி உன்னையே வந்து சேர்ந்துடும். நீ அனுபவித்த ஒவ்வொரு வலிக்கும் நீ அனுபவித்த ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் நான் கணக்கு வச்சுருக்கேன். சரியான நேரம் வரும்போது கண்டிப்பாக அதற்குரிய நல்ல பலனை நான் உனக்கு கொடுக்குறேன். எந்த சூழலிலும் நீ நம்பிக்கை இழக்க வேண்டாம். எப்போதும் எளிமையாக வாழ கற்றுக்கோ. அமைதியாக பொறுமையாக இரு. எந்த விஷயத்தையும் அதிகமாக யோசிக்காதே. தேவையில்லாமல் நீ கண்டதையும் யோசித்து மனசு சோர்ந்து போகக்கூடாது என் செல்லமே. நீ செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு பொறுப்புணர்வோடு நீ பொறுமையாக இருந்தாலே மற்றதையெல்லாம் இந்த சாயப்பா நான் பார்த்துக்குவேன். நீ நினச்சதை விட சிறந்ததையே நான் உனக்கு தருவேன். நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். உன் வருத்தமும் வலியும் வேதனையும் கஷ்டமும் எனக்கு நல்லா தெரியும். நீ வெளியே தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கியே தவிர உன் மனசுக்குள்ளே எவ்வளோ வருத்தப்படுற, எதுக்காகலாம் கவலைப்படுற, உன் மனசில் ஆழமாக இருக்கக்கூடிய காயம் என்ன, ரணம் என்ன, வலி என்னன்னு எல்லாமே எனக்கு தெரியும். இந்த வலிகளை கொடுத்த நானே உன்னை பலமாக்கி வலிமையாக்கி உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் கொண்டு வந்து தந்துடுவேன். உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு உன்னை உயர்த்தி கொண்டு போக போகிறேன். நீ கண்ணீர் வடித்த நாட்கள் எல்லாம் அதுக்குரிய நல்ல பலனை கொடுக்க போகுது. நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். தைரியமாக போராடு. தடைகளும் பிரச்சனைகளும் வந்தாலும் அதை பார்த்து நீ பின்வாங்க வேண்டாம். தடைகளை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். உன்னுடைய ஒவ்வொரு பேச்சிலும் மூச்சிலும் நான் உன் கூடவே தான் இருக்கேன். நீ தைரியமாக இருந்தினா மற்றதையெல்லாம் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ தோற்றாலும் கண்டிப்பாக அதை நான் உனக்கு வெற்றியாக மாற்றி தருவேன்னு சொல்லவே. ஒரு விதை முளைக்கணும்னா அதை மண்ணுக்குள்ளே போட்டு இருட்டுக்குள்ளே அழுத்தி வைக்கணும். அதன் போலவே உன் கனவுகளையும் நீ இப்போ இருட்டுக்குள்ளே வச்சுருக்க. அதை கூடிய சீக்கிரம் நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவேன். அந்த இருட்டுக்குள்ளேயே விதை முளைச்சி வேர் விட்டு செடியாக வெளி வருவதைப் போல இருளாக இருக்கும் உன் வாழ்க்கையிலேயே உன் கனவுகளையெல்லாம் நனவாக்கி வெற்றியாக செடியாக அழகான மரமாக நான் மாற்றி தர்றேன். அமைதியாக
பொறுமையாக உன் திறமைகளை நீ வளர்த்துக்கிட்டே இரு. எதுவுமே உடனே நடக்கணும்னு அவசரப்படாத. சரியான நேரம் வரும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கை மலரும். நீ நிச்சயம் மலர்வாய். உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க, உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுகிறாய்? எப்போதும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இரு. அதுதான் மிகப்பெரிய சாதனை. காலத்தையும் நேரத்தையும் இங்கு யாராலும் ஏமாற்ற முடியாது. தப்பு செஞ்சவங்களுக்கு உரிய தண்டனையை காலம் கண்டிப்பாக கொடுக்கும். நல்லது செஞ்சவங்களுக்கு உரிய நன்மையை உரிய நேரத்தில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன். அதே போலதான் நீ செய்த நன்மைகளுக்கெல்லாம் வெற்றியை உன் கைகளில் கொடுத்து இந்த உலகமே உன்னை வியந்து பார்க்கும்படி நான் செய்கிறேன். உனக்கான சரியான நேரத்தில் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளாகவே உன் வாழ்க்கையில் நீ நினச்ச நல்ல விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாகவே நான் உனக்கு முடிச்சு கொடுக்க போகிறேன்.